மாங்காய் இஞ்சி வச்சு எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 3 மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு பேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு அரை கப் வந்திருக்கு இந்த பேஸ்ட்டு. இதை வந்து இப்போ நம்ம வந்து வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கிளாஸ் பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறிக்கோங்க. கிளறிட்டு மைக்ரோவேவ் அவனில் ஒரு 360 வாட்ஸில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். இப்போ நடுவில் வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம அதை வெளில எடுத்துகிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு எந்த கப் எடுத்தோமோ அதில் வந்து 3/4 கப் அளவு வந்து நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். எடுத்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கிளறிக்கோங்க, இல்லைன்னா கெட்டியாக வரும். நல்லா கிளறியாச்சு. இப்போ அது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு ஸ்வீட்னஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் மைக்ரோவேவ் அவனில் வந்து ஒரு 540 வாட்ஸில் செட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஒரு கிளறிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் மறுபடியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருவோம் இந்த ரெசிப்பியில். கடைசியாக ஒரு டீஸ்பூன் அப்படியே மேலேயே போட்டுடலாம். கிளற வேண்டாம், அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இது மேலே வந்து வறுத்த முந்திரியை போட்டுட்டு தூவி விட்டுட்டு நம்ம இப்போ மைக்ரோவேவனில் வச்சிடலாம். ஒரு 720 வாட்ஸில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் ரெசிபி. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா அந்த இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் டபுள் ஆக்கி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஜிஞ்சர் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. தேங்க்யூ.